எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லதூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைனீஸ் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு நான் ஏற்கனவே வெஜ் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். கட்டாயம் பாருங்க, லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல ஸ்வீட் கார்ன் அண்ட் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வச்சு ஒரு சூப்பர் யம்மி மோமோஸ், ஸ்டீமிங் பைப்பிங் ஹாட் மோமோஸ் எப்படி பண்றது பார்க்க போறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லதூஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நிறைய பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. தட் ரியலி மீன்ஸ் a lot. எஸ், இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்வீட் கார்ன் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு. ஸ்வீட் கார்ன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்ங்க. ஏற்கனவே இதை பாயில் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி கர்னல்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் 2-3 வெஜிடபிள்ஸும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன் மோர் ஹெல்திக்காக. கேபேஜ் கொஞ்சம், கேரட்ஸ் கொஞ்சம். அஃப்கோர்ஸ் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தாளோட வெங்காயம் அது குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ், கடைசியாக ஸ்வீட் கார்ன் ஏற்கனவே வெந்தது, ரொம்ப வேக வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாளோட கிரீன் கலர் மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து ஒரு டேஷ் ஆஃப் சோயா சாஸ். டூ மச் வேண்டாம், நிறைய சேர்த்தோம்னா இதோட ஃப்ளேவர் மாறிடும், ப்ளஸ் கலர் மாறிடும். அதனால ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சோயா சாஸ், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் கட்டாயம். உள்ள இருக்க ஸ்டஃபிங் உங்களுக்கு மைல்டா போதும்னா நீங்க கிரீன் சில்லி சாஸ் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் ஸ்பைசியா வேணும்னா 1 ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மைல்டா பிளண்டா இருக்கும் மோமோஸ் சாப்பிடும்போது. பட் ஒரு ஸ்பைசி சேஷ்வான் சாஸோட வச்சு சாப்பிட போறீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் மைல்டா இருந்தா பரவாயில்ல. பட் எனக்கு ஸ்பைஸ் நிறைய பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் சில்லி சாஸும் கூட சேர்த்துக்கிறேன் ஸ்டஃபிங்க்கு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்க. ரொம்ப குக்காக வேண்டாம், பிளஸ் நம்ம ஸ்டீம் பண்ண போறோம், ஆவியில வேக வைக்க போறோம். அதனால ஜஸ்ட் சாட்டே பண்ணிட்டு கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, கூல் ஆகட்டும். இதுக்கு நடுவில் இதுக்கு டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு மைதா வேணுங்க. மைதா, கொஞ்சம் உப்பு, 1 கப் மைதா, கொஞ்சம் சிட்டிகை உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் நம்ம பராட்டா சப்பாத்திக்கெல்லாம் மாவு விட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இதுல எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது வரவரன்னு போகாது. மோமோஸ் கொஞ்சம் சில்கியா இருக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை கண்டினியூஸா பிசைஞ்சு நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த ரோல் பண்ணும்போது ஒரு தின் பேப்பர் மாதிரி நம்மளுக்கு பண்ணி எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இல்லையா அந்த ஸ்டஃபிங் உள்ள வைக்கும் போது நிறைய மாவு இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம கீழ் மாவு ரொம்ப தின்னா பண்ணணும். அதுக்கு டோ கண்டிப்பா சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் அவ்வளவா சரியா வராது. இதுக்கு கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிட்டு இதை நல்ல தின், எவ்வளோ தின் முடியுமோ அவ்வளோ தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பொதுவா ஓரளவுக்கு தின்னா பண்ணுவோம். பட் இதுக்கு நிறைய தின்னா இருக்கணும், பேப்பர் மாதிரி இருக்கணும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தெரியணும். அப்படி ஒரு தின்னஸ்க்கு கொண்டு வர அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் இருந்ததுன்னா, கட்டர் இருந்ததுன்னா ஃபைன், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கிண்ணங்களே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தானா வந்துடும். ஒரு இம்ப்ரெஷன் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியா இந்த மாதிரி மாவு எடுக்க வந்துடும். இந்த மாதிரி பண்ணிட்டு ரவுண்டா ஒரு பேப்பர் பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1 to 1.5 ஸ்பூன் ஆஃப் ஸ்டஃபிங் சேர்த்து நம்ம இதை புடவைக்கு மடிக்கிறோம் இல்லையா, ஃபிளீட் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு ஃபிளீட் வைக்கிற மாதிரி இதை மடிக்கணும். இப்படி சாரி, என்னால உங்களுக்கு அதை காமிக்க முடியல எக்ஸாக்ட்லி நான் எப்படி பண்ணேன்னு. இட்ஸ் சோ ஈஸிங்க. ஜஸ்ட் இது வச்சுட்டு இப்படி பிடிச்சு இப்படி ஃபிளீட் வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா வந்துடும். அது எக்ஸாக்டா இந்த ஷேப் தான் இல்லை, நம்மளுக்கு எந்த ஷேப்ல இருந்தாலும் அது அழகா இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு மோமோ ஷேப் வந்துடும் கட்டாயம். ஸோ ஸ்டீமர்ல இதுக்கு நடுவில் இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் இதை இட்லி பிளேட்லயோ இல்ல ஸ்டீமர் பிளேட்லயோ வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்
ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல் ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் மோமோஸ் இஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அந்த கீழ்பாகம் தின்னா நான் பண்ணதுனால உங்களுக்கு உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெளியில தெரியுது. மேல் பாகம் எப்போதுமே கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய தான் மாவு இருக்கும், அதனால உங்களுக்கு காணல. யூஸ்வலா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ப்ரொஃபஷனல் சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ கட்டாயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோட பாக்குறேங்க. தேங்க்யூ.